வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, ஜூலை மாதம் இந்த கும்பராசிக்கு எவ்வாறு உள்ளது. எப்போவுமே ஒவ்வொரு விதமும் நம்மளுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதமும் நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கின்ற அமைப்பு எதிரான கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஸ்பீச் மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு எடுத்துங்க. இதில் பேச்சில் தான் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். ஒவ்வொரு மாதம் நான் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையாக தான் பொறுமை, நிதானம், பிரதானம் என்று சொல்கிறோம். பார்த்தீங்களா, இது எதுக்காகனா நம்மளுடைய வாழ்த்தை தான் ரொம்ப முக்கிய கொடுத்துரும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அங்கே குருவோட பார்வையும் பதிஞ்சிட்ருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அந்த வார்த்தைக்கான அமைப்பு நாம் எதனா வாக்கு கொடுத்துட்டோன்னா அதை நாம் மீற முடியாமல் அதை நாமளே செயல்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். நமக்காகவே இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளாகட்டும், நம்ம நண்பர்களாகட்டும், நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருக்கும் இந்த சாதகத்தை நாம் இவ்வாறு நாம் செயல்படுத்தணும். அதுவும் இல்லாமல் ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கார். முன்பையாவது குரு பகவானுடைய பார்வையில் கிடைச்சிருந்தது. இப்போ அவருடைய ஆளுமைத்தன்மை நல்லவனையும் கெட்டவனாக மாற்றும். நம்ம யாராகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் எதிர்த்து போராடுற மாதிரி ஒரு மனக்குழப்பம், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாத பஞ்சாயத்தை நம்ம பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் மன போராட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. அடுத்தவருடைய சொல் பேச்சு கேட்கலாமே. ஒரு முறைக்கு 2 முறை சிந்தனை பண்ணுங்கள். பொறுமையோடு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதமாக இருக்குது. இந்த நேரத்தில் 6ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி ஓரளவுக்கு மனமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் என்பது திடீர்னு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. வராத இருக்கக்கூடிய வசூலாகிறதுக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தடை ஏற்பட்டதெல்லாம் கொஞ்சம் விலகிறதுக்கான அமைப்புகள். ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன விஷயத்தில் நம்மளுக்கு தடை ஏற்பட்டதோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதுவும் இல்லாமல் 6ஆம் இடத்துல செல்லுகின்ற 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய இடப்பெயர்ச்சி ரொம்ப முக்கிய தருணமாக இருக்குது. அவர் எங்கெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அந்த நேரத்தில், அந்த குருவோட சம்மந்தப்படுகின்ற நேரத்தில் விரயம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். முக்கியமாக இந்த நேரத்தில் கொஞ்சம் விரயமான்ற சொல்லக்கூடிய நாமளே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, சுப நிகழ்ச்சிகளை எடுத்து செய்கிறது, குலதெய்வத்தின் வழிபாடு, இந்த மாதிரி வெளியூர் பயணங்கள் செல்வது, இந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு குருவோட நேரடி பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ வெளியூர் பயணங்கள் செல்லுகின்ற பாக்கியம், ஆன்மீக பயணங்களை செலுத்துக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படும். ஒரு மனுஷனுக்கு தேவை எதிரான ஆன்மீகம், ஆன்மீகப்பற்று, இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் நாம் தொடர்ச்சியாக கண்பயணம். நம்ம முன்னோர்கள் என்ன கொடுத்தாங்களோ அதை செயல்படுத்தினாலே போதுமானது. ஒரு விளக்கு நம்மளுக்கு சட்டுப்பாட்டிலேருந்து நாம் விலகிடுவோம். செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி. அவர் 4ஆம் இடத்துல சம்மந்தப்படுறார். ஓரளவுக்கு நன்மை தருகின்ற விஷயந்தான். அவரால் நம்மளுக்கு எதுவும் கெடுதல்லாம் கிடையாது. இருந்தாலும் சனி பகவானுடைய அந்த பார்வை எல்லாம் அங்கே பதிஞ்சு கொண்டது. ஏதோ ஒரு வீடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் போராட்டத்திலையும், வருமானம் சார்ந்த விஷயத்துலையும் போராட்டத்திலையும், வேலை சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் போராட்டம் தரா மாதிரி ஒரு விஷயங்கள் கடந்து கொண்டே வரும். குடும்பம், வீடாகட்டும், வேலையாகட்டும், ஏதோ ஒரு ப்ரெஷர் நம்மளை கொடுத்துட்டுருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயம், நம்ம குடும்பத்தில் திடீர் செலவுகளை கொடுத்துட்டு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் செலவீனத்தை தருகின்ற அமைப்புகள்லாம் ஏற்படும். அதன் மூலியமாக சின்ன சின்ன மனக்கசப்புகள், நம்ம உறவுகளில் கசப்புகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள், இளைய சகோதரன் சகோதரி உறவுகள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நட்புகள்லாம் விலகிறதுக்கான அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்க எப்படி சொல்கிறேன், கட்டுப்பாடு இல்லாமல் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணும். நம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி புதன் பகவான் அங்கே ஆட்சி பெற்று காணப்படுவதால் இந்த மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதனால் எந்த விஷயத்தை பற்றி நம்ம கழித்து போராடணும் அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுத்தாட்கொண்டு என்ன சொல்லலாம், இறைவன் நம்மளுக்கு எதையோ ஒன்று கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த புதனுடைய தன்மையே உங்களுக்கு கேட்டகிட்டு. அவரே தான் 8ஆம் அதிபதியும். ஒரு மனுஷன் பார் யார் கொடுக்கறதுனா அவரே தான் 5ஆம் அதிபதி ஆகும், அவரே தான் 8ஆம் அதிபதி ஆகும். இறைவன் நம்மளுக்கு தொகுத்து வச்சுருக்கான். அந்த ஒரு விஷயத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம் இறைவன் நம்மளை பறையாற்றுகின்றான், ஏதோ காப்பாற்றிட்டுருக்கான். கடன் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதம். கடனை எவ்வாறு வச்சுட்டுருக்கோம், இதெல்லாம் விஷயத்தை நாம் எவ்வாறு கெடுபிடி இல்லாமல் போயிட்டோம், ஏன் இதை நாம் சரியாக கவனிக்க முடியல, எதனால் கவனிக்க முடியல, எப்படி தான் நாம் இதில் மீட்டெடுக்கிறது, எந்த விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறது, இதை மாதிரி விஷயங்கள் அனைத்திலையும் பார்வையிலிருந்து மாற்றுகின்ற தன்மை. ஒரு மனுஷனுக்கு போர்வை எதிரான பார்வை தான். நாம் பார்க்குற பார்வை தான். தவறான பார்வை பார்த்தா நம்மளுக்கு தப்பான விஷயங்கள் நம்மளுக்கு தென்படும். நாம் அதிலேருந்து மாற்றிங்கன்னா நாம் குனிஞ்சு சென்றாலே சரியாகும். தடுத்தாட்கொள்ள வேண்டிய காலம் இந்த நேரத்தில். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வீடுகளில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை, இந்த நேரத்தில் முக்கிய தருணமே கணவன் மனைவி உறவும் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிறது.
முக்கியமாக அதில் தான் நாம் கவனத்தை எடுத்துக்கணும். அவங்க உடல்நலத்தில் கவனத்தை எடுத்துக்கணும். கேதுவோடு சுக்கிரன் சம்மந்தப்படும் போது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கினா ஓரளவுக்கு சைலண்ட் மோட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அதாவது எப்படி சொல்லுதுன்னா, அவங்க உடம்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை, பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. இந்த மாதம் ஓரளவுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும். 6ஆம் தேதியிலேருந்து நிறைய வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். இடைவிடாமல் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகத்துக்கான அமைப்புகள் தேடி வரும். குலதெய்வ வழிபாடை இந்த மாதம் கன்ஃபார்மாக எடுத்து 17ஆம் தேதிக்கு அப்புறம் குலதெய்வ வழிபாடு கன்ஃபார்மாக எடுத்துங்க. அதிலே நம்மளுக்கு பாதி பிரச்சனைலேருந்து நீங்கள் டிஃபால்ட் ஆகிட்டு வெளியே வந்துடுவீங்க. நிறைய விஷயத்தை கலங்கடித்து கொண்டு இருந்த மனசில் கலங்கடித்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகிறத பார்க்கலாம். பொறுமை, நிதானம், பிரதானம் ரொம்ப முக்கிய தருணமாக இருக்குது இந்த மாதம். உடல் அமைப்பு, உடலில் கவனம், மனசில் கவனம், இந்த இரவு நேர பயணம் இதெல்லாம் தவிர்த்து கொண்டாலே போதுமானது. நிறைய பேருக்கு தேவையில்லாத விஷயத்தில் போய் ஈடுபடுறது, ஆற்றுக்கு ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயத்தை தடுத்தாட்கொண்டுங்க. உங்கள் வேலைக்கான தன்மை உண்டு, வேலைக்கான அமைப்பு உண்டு, அதெல்லாம் எந்த கேட்டகரியும் மாறல. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ வாக்கு ஸ்தானத்தில் முக்கியமான ஸ்பீச் ரொம்ப முக்கியம். எதை நாம் பேசுகின்றோமோ ஒரு முறைக்கு 2 முறை கொஞ்ச நேரம் ஒரு சைலண்ட் மோடு போடுங்க. இதை பேசினா என்ன பிரச்சனை வரும், இதை பேசிட்டா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பிரச்சனையை சந்திப்போம், அதெல்லாம் நாம் யோசனை பண்ணி பேசுங்க. உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும். ஓரளவுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். நீண்ட தூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாம் நம்மளுக்கு இப்போ ட்ராவலிங் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா தயவு செய்து கும்பிட்டு வாங்கி கொள்ளுங்கள். ஐயா கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளாக இருக்கும். மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகும். கொஞ்சம் பயணங்களோடு நம்மளை வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கும் காணப்படும். கொஞ்சம் வீண் அலைச்சல் சொல்கிறோமில்ல, அது நம்மளுக்கு இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். நட்பு வட்டாரங்கள் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பொறுமை எடுத்துங்க. நிறைய பேர் நட்பு வட்டாரங்களை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதுமானது. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தேடி வருகின்ற காலமாக இந்த மாதம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அது அதிக நாமளே எடுத்து செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.